எவிக்ஷன் ஏன்டா இவ்ளோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி ஒரு சைடு பிரஜன்னு சொல்லிட்டு இருப்பாய்ங்க. ஒரு சைடு பார்த்தா சாண்ட்ரா இந்த மாரி வந்து நெறைய அனுமானங்கள் போயிட்டு இருந்தாலுமே, ஃபைனலா இவங்கள வெளியில அனுப்புறது ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்ற மாரி தான் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ நெறையவே ஷேர் ஆகும். அதாவது இந்த வார ஓட்டுக்கள் அடிப்படையில பார்க்கும்போது, ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப பாரு, கமருதீன், திவ்யா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து தடுக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு ஓட்டுக்கள் வாங்கிட்டு சூப்பராவே இருக்காங்க. கடைசி இடத்துல தவ்விட்டு இருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வார சம்பவங்கள்லாம் அடிப்படையில பார்க்கும்போது, இந்த வாரம் பிரஜன்கெல்லாம் ஓட்டுகள்லாம் விழ வாய்ப்பே இல்லன்னு நெனச்சா, அதே மாரி வாய்ப்புகள் இல்ல. இருந்தாலும் போன வாரம் மாரி பேப்பர் ரவுடியா நெறைய விஷயங்கள் இந்த வாரம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ரெட் கார்ட் வாங்கிட்டு தான் வெளில போயிருந்திருப்பாரு. இந்த வாரம் இந்த டாஸ்க்லயுமே பாருங்க, சாண்ட்ராவெல்லாம் எங்கன்னே தெர்ல. தேட வேண்டியது இருந்துச்சு சாண்ட்ராவெல்லாம். பிரஜன் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஓரளவு ஓகே அப்படின்ற மாரி தான் வந்து கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு. கனி பரவால்ல ஓரளவு பெஸ்ட்டாவே பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா ரம்யாக்கெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் குடுத்தீங்க பார்றா! என்னாலலாம் தாங்க முடியவே இல்ல. ரம்யா அப்படி என்னதான்டா பண்ணிட்டாங்க? சரி அவங்களுக்கு வந்து இந்த மொழி தெரியல வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா, அப்ரிஷியேட் பண்ணுங்கடா. அத வுட்டுட்டு ஏன்டா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் குடுக்குறாய்ங்க? வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கானா வினோத் தான். அதுதான் என்னால வந்து சத்தியமா தாங்கவே முடியாத மாரி இருந்துச்சு. என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, போன வாரமே வந்து பிரஜன் அவர்கள் வெளியில போக வேண்டியது. ஆனா காப்பாத்திருந்தாங்க. அதிலயே நீங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருந்திருக்கணும். அவர வெளியில அனுப்ப மாட்டாங்க. அதே மாரி சாண்ட்ராக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட நெனச்சேன், பிரஜன்ல சாண்ட்ரா யாராச்சும் ஒரு ஆள இந்த வாரம் வெளியில அனுப்பிச்சுட்டு, ஃபேமிலி ரவுண்டோட பார்த்தீங்கன்னா, அவங்கள கூட்டு வந்தாங்க. குழந்தையோட வந்துச்சு அப்டின்னா, அது ஒரு வேற லெவல்ல போகும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, இப்ப கனிய வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா, காரக்குழம்பு கனியாக்கு வந்து அவங்க சேனலோட ப்ராடக்ட். அதனால வந்து அடிக்கடி அடுத்த ஷோலாம் குடுத்தாலும் குடுப்பாங்க. அப்டி பார்க்கும்போது அரோரா ஆல்மோஸ்ட் வந்து கன்டென்ட் அங்கங்க குடுத்துட்டு இருக்காங்க. அப்டி லீஸ்ட் ஓட்ல இருக்கவங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்டி பார்க்கும்போது யார் மேல கை வைப்பாங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, வியானாவா இல்ல வந்து ரம்யாவான்னு பார்க்கும்போது, வியானா கிரிஞ்ச் கன்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு இப்ப இந்த எஃப்ஜே கூட பெர்னாண்டஸோட சுத்திட்டு இருக்காங்கல்ல. அதனால வந்து பிரச்சனை கிடையாது. ஆல்மோஸ்ட் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. அந்த ஷிவானியோட அம்மா வந்து என்ன மாரி ஒரு சம்பவம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சீசன்ல கவின்லாம் உயிர கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தப்ப, இவ்ளோ அஸ்லி அப்பா வராரேன்னு சொல்லிட்டு, அந்த மாரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல வைல்ட் கார்ட் என்ட்ரி வேற சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. ஆதிரை எல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இருக்கு. சம்பவம் இருக்குடா அப்படின்ற மாரி 2 தான். உள்ள வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா, அரோராட்டையும் பேசிட்டு இருக்காரு, பார்வதிட்டையும் பேசிட்டு இருக்காருல்ல. ஆனா ஆதிரைட்டையும் அந்த டைம்ல வியானாட்டையும் அவரால பேச முடியாது. ஆதிரை வந்து வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அதுக்காக தான் நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் ரம்யா மேல தான் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நம்ம கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையிலும் பார்க்கும்போது ஃபைனல் டயத்துல வந்து ஓட்டுக்கள் வந்து யாருக்குமே சுத்தமாவே இல்ல. அதனால வந்து ரம்யா தான் அப்படின்ற தகவல் தான் நம்மளுக்குமே இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும்? ரம்யா வெளில போனா நல்லா இருக்குமா? இல்லப்பா இவங்கள அனுப்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.